எல்லாருக்கும் பதாயி பதாய் தான் சொன்னேன், அப்படிதானே? நன்றி சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா இது வந்து நம்ம டிஆர்இ அப்படி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள் சொன்னேன், ஃபோன் பண்ண எல்லாருக்குமே நான் வாழ்த்துக்கள் சொன்னேன். ஏன்னா எல்லாரும் அப்படி கஷ்டப்பட்டுருக்காங்க. நான் வந்து மெட்ராஸ் டிவிஷனை நான் கிட்ட பார்த்தேன். மற்ற மதுரை, ட்ரிவாண்ட்ரம், பாலக்காடெல்லாம் ஒன் டே போய் நான் பார்த்தேன். நான் மெட்ராஸ் டிவிஷனை பார்க்கும்போது நான் பார்த்தேன், ஒரு இந்த எலெக்ஷன் வந்து டேட் டிக்ளேர் பண்ணது வந்து 9/9/24 செப்டம்பர் தான். ஆனால் ஜூன் 4 இருந்து அவங்க கேம்பெயின் ஆரம்பிச்சாங்க. ஜூன் மாதம் 4 இருந்து மெட்ராஸ் டிவிஷன் டீம் வந்து கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கேம்பெயின் ஆரம்பிக்கும் பாதியில் தான் எலெக்ஷன் டேட்டே வருது. எலெக்ஷன் வருமா வராதான்னு கூட தெரியாத அந்த டைமில் கூட மெட்ராஸ் டிவிஷன் கேம்பெயின் ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மெட்ராஸ் டிவிஷன் பிரத்யேக தேங்க்ஸ் சொல்கிறேன். மற்ற எல்லா டிவிஷனும் நான் போயிருந்தேன், ஒரு நாள் போயிருந்தேன். நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொன்னாங்க நீங்கள் பெரிய நிறைய வேலை பண்ணாங்கன்னு. ஆனால் நான் பார்க்கும்போது என்னன்னா, இளைஞர்கள், யங்ஸ்டர்ஸ், எல்லா டிவிஷன்லையும் யங்ஸ்டர்ஸ், அந்த மற்ற எல்லா சங்கத்திலையும் இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் கிடையாது. இந்த சங்கத்தில் அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்து வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பிக் சல்யூட் தொடர். அதே மாதிரி லாஸ்ட்ல வந்து தேங்க்யூ தொடர். லாஸ்ட்ல வந்து நம்ம டிஆர் ஒரு பக்கம் மெட்ராஸ் கேம்பெயின் போகும்போது ஒரு பக்கம் ஐஸ்மா, ஒரு பக்கம் எல்ஆர்எஸ், ஒரு பக்கம் ஆர்எல்எல் அப்படின்னு தனித்தனியாக அவங்க கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. இவங்க யாருமே வந்து மற்ற சங்கம் கூட சேரல, நம்ம கூட தெரிஞ்சுக்காங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ் தொடர். எல்லாரும் வந்து இப்போ 2-3 நாளா வந்து फोन पर आरंभिचது. हिंदी साथी मुझसे फोन में पूछना है कि साथी ने पूछा मुझसे, मैडम जी कब होगा पीएनएम? ऐसा पूछता है वो, कब होगा पीएनएम? ना सुनने थोड़ा पीएनएम होगा 1 महीने के अंदर, अंदर हमको टाइम चाहिए, पीएनएम को प्रिपेयर करना है. என்ன அர்த்தம்னா, நம்ம இவ்வளோ ரூல்ஸ் சொல்லிட்டே இருந்தோம் இல்லையா, 5-6 மாசமா பிஎன்எம் என்ன அது என்ன ரூல்ஸ் சொல்லிட்டே இருந்தோம். அப்போ அவங்க இத்தனை ரூல்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க, பிஎன்எம் எப்போ நடத்துவீங்க? எல்லாம் பண்ணுவோம் தொடர். ஒரு மாதம் டைம், கொஞ்சம் டைம் வேணும் நமக்கு. அட்மினிஸ்ட்ரேஷனும் சரி, இத்தனை 14 வருஷமா கொஞ்சம் கரப்ஷன் மோடில் இருந்திருக்காங்க. நான் அந்த வேர்டு தெரிஞ்சு யூஸ் பண்ணுறேன், கரப்ஷன் மோடு. ஓகே, இது அங்கீகார சங்கமும் அதிகாரமும் கரப்ஷன் மோட்ல எல்லாரும் சொல்லல, எல்லா ஆபீசர்ஸ் நான் சொல்லல, ஆனா சில ஆபீசர்ஸ் சரி கொஞ்சம் கரப்ஷன் மோட்ல இருந்திருக்காங்க. அந்த கரப்ஷன் மோட்ல இருந்து அவங்களுக்கு நியாயமான மோட்லுக்கு வரதுக்கு டைம் கொடுக்கணும். ஓகேவா? அந்த டைம் நமக்கு தேவை. இந்த 5 வருஷத்துல நம்ம அந்த மோட மாத்தலாம். இந்த கிரிமினல், குண்டாயிசம் கிரிமினல்ஸ் எல்லாம் மாத்தலாம். ஆனா டைம் எடுக்கும். அடுத்த எலெக்ஷன்ல 2029 எலெக்ஷன்ல ஒரு ஆளு கூட மஸ்தூருக்கு ஓட்டு போடாம நம்ம பார்க்கலாம். நம்ம பார்க்கலாம். நம்ம இவ்வளவு வேலை பண்ணிருக்கோம், கண்டிப்பா பண்ணுவோம். எல்லாருக்கும் தேங்க்ஸ். மத்திய சென்னை சிஐடி தொடர் கேட்டாங்க, என்ன தொடர் நாளைக்கு வர சொல்றாங்க, என்ன பிளான்? அப்ப போன் பண்ணி சொன்ன தோழர் வந்து பிளான் சொல்லல. அப்ப நான் கேட்டபோது எல்லாரும் வருவாங்க, நம்ம ஷால் போட்டோம் சொன்னோம். அப்ப எங்க சொன்ன தோழர், நாங்க 393 ஆளுங்க வேலை பண்ணி இருக்கோம் உங்களுக்காக, எல்லாருக்கும் ஷால் போடுவீங்களா? அப்போ சிஐடியோட அந்த பங்கு இருக்கு இல்லையா, அது வந்து இட் வாஸ் கிரேட் எஃபோர்ட் ஃப்ரம் சிஐடி. அதே மாதிரி டிஆர்பியும் இங்க பாக்ஸ் நைட்டு காக்கும் போது நம்ம தோழர்கள் 24 hours இருந்தாங்க வேலை செஞ்ச டிஆர்பி. அது கூட ரிட்டையர்டான ஆளுங்களும் வந்து உட்கார்ந்தாங்க. நான் பார்த்துட்டு அப்படி ஆயிட்டேன், இப்படி எல்லாம் இருக்கா. ரிட்டையர்ட் ஆளுங்களும் வந்து உட்கார்ந்த பாக்ஸ் பார்த்தாங்க. எல்லா தோழமை அமைப்புகளுக்கும், டிஆர்இக்காக இந்த 5-6 மாசம் போராடின, பகல் பார்க்காம போராடின எல்லா டிவிஷன் ஆளுங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ் தொடர். எல்லாருக்கும் தேங்க்ஸ். இங்குலாப் ஜிந்தாபாத்.